உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இப்ப இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னுடைய நிலைய, என்னுடைய திறமைய நான் மத்தவங்களோட ஒப்பிட்டு, அவங்களோட உடல் தோற்றத்தையோ, அறிவின் திறத்தையோ, அவர்களுடைய வசதி வாய்ப்புகள எனக்கும் அவருக்கும் அப்படின்னு ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். அப்ப என்னையே நான் என்ன பண்றேன்? என்னுடைய மனதளவுல நான் உயர்த்தி கொண்டு, அதாவது நான் தான் பெஸ்ட். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். என்கிட்ட ஒண்ணு இல்லாம இல்ல. எல்லா பொருளும் இருக்கு. இது யார்கிட்டயுமே இல்ல. நான் தான் எல்லார்கிட்டயுமே உயர்ந்தவனா இருக்கிறேன். அப்படின்ற இந்த குணம் தான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இப்போ ஒருத்தரை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். ஆள் மிடுக்கா, இந்த உடை, நடை, பாவனை இது எல்லாமே பார்த்த உடனே தெரிஞ்சிரும். இது தான் என்ற ஒரு அகங்காரத்துல போறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது என்னன்னா அவங்க உயர்வான எண்ணத்துல அந்த மாதிரி தான் தான் எல்லாமே அப்படின்ற எண்ணத்துல அவங்க போறது. அப்ப தாழ்வு மனப்பான்மை பத்தி நம்ம சொல்லும் போது பலவீனம் குறைபாடு உள்ளவங்க கோழ மனப்பான்மை. அவங்களுக்கு நம்மளையே நான் தாழ்த்தி கொள்கிறேன். தாழ்த்தி கொள்வது என்பது என்னால முடியாது. எனக்கு இது வராது. என்னால இது சிறப்பா பண்ண முடியாது அப்படின்னு என்னுடைய அறிவின் திறத்தை நானே என்னுடைய மனதளவுல தரம் குறைவாக நினைத்து அப்படி இருக்கும்போது தான் அதே தான் நம்ம தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு குணங்களுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தா வர்றது எதுன்னா, என்ன பேரோட ஒப்பிட்டு பார்க்குறோனோ அப்பவே ஒண்ணு என்ன உயர்வா நினைக்கிறேன், இல்லைன்னா தாழ்வா நினைப்பேன். ஆனா ரெண்டுல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். இப்போ உயர்வாக நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா மத்தவங்களை விட நான் மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்பவே நம்மளுடைய அறிவினுடைய திறமையை நாம வளர்த்து கொள்ள மாட்டோம். ஏன்னா அதையே பெருமையாவே நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம அந்த அறிவு நமக்கு தெரிஞ்சுக்க மாட்டோம். அறிவோட திறமையை தெரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா என் மனதில நான் நினைத்து கொண்டிருக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாத்தையுமே படிச்சாச்சு. என்னுடைய அறிவின் திறமையை கொண்டு நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு பாத்திரம் திறந்து வைத்தால்தான் அந்த பாத்திரத்துக்குள்ள புதுசா எதுவுமே நம்ம போட முடியும். இப்போ மனதளவில் நான் நிறைவாயிட்டேன் அப்படின்னு நினைத்தா எந்த ஒரு விஷயமும் நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம உள்வாங்கவே முடியாது. அப்ப தேடுதல் இருக்கும் இடத்தில் தான் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. அதனால்தான் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருமே நான் தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம்தான், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் என்ற தேடல்களோட இருந்தாங்க. ஔவையார் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கற்றது கைமண் அளவு, கற்றாதது உலக அளவு. இப்ப அறிவின் அளவு சிறிதளவு தான். நான் இன்னும் கற்றுக்கொள்வது உலக அளவு. நான் அனைத்தையுமே கற்றுக்கொண்டேன் என்ற குணத்தை நாம வளர்த்து வளர்த்து அதுவே நம்ம பழகிக்கிட்ட போது நான் சொல்வதை மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேனோ வீட்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நான் வேலைக்கு போகிற இடத்துல கூட என்னுடைய வார்த்தைகளை மேலோங்கி இருக்கணும் என்ற குணமாக மாறுது. அதே மத்தவங்க செவி சாய்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பா அங்க என்ன வரும்? சினமும் கவலைகளும் வரும். இப்ப இது ஒரு உயர்வு மனப்பான்மையால ஒரு கதையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதாவது ஒரு தத்துவ ஞானியும் ஒரு படகோட்டியும் அதாவது படகுல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தத்துவ ஞானி அவரோட மனசுல என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் ரொம்ப நிறைய படிச்சதுனால, எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால, நம்ம யாரையாவது எதையாவது அவரை எங்கேயாவது யாராவது பார்த்தாராலே எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சில கேள்வியில யாராவது கேட்பாராம். அப்ப கேட்கறவங்க கிட்ட எதுவுமே எனக்கு தெரியலன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப தலைமாறி ஒரு மாதிரி பேசுவாராம். தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவரை பேச ஆரம்பிப்பாராம். அப்போ அந்த படகோட்டி கிட்ட கேட்குறாராம், தம்பி உனக்கு கணக்கு எல்லாம் போட தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாராம். அப்ப அந்த படகோட்டி சொன்னாராம், சாமி நான் பள்ளிக்கூடம் பக்கமே போகல. எனக்கு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கூட்டிட்டு கொண்டு விடுவதற்கும் விடுறதுக்கும் வர்றதுக்கும் தான் எனக்கு தெரியும். அப்போ அவங்க கொடுக்குற காலனா அரையனா வாங்க தெரியும். அதை நான் கணக்கு பண்ண தெரியும். அதுக்கு மேல எனக்கு கணக்கு போட தெரியாது
அப்படின்னு சொன்னாராம் அவரு இந்த படகோட்டி. இதை கேட்ட அந்த தத்துவ ஞானி என்ன பண்ணாராம், ஓ நீ கணக்கு கூட உனக்கு போட தெரியலையா, நீ வாழறதே வேஸ்ட், நீ பூமிக்கு பாரம்தான் அப்படின்னு ஒரு கிண்டலா அவர்கிட்ட பார்த்து பேசினாராம். கொஞ்சம் தூரம் போனதுடனே தத்துவ ஞானி சும்மா இல்லை, திருப்பியும் அவரை பார்த்து அவரோட மனசை நோக்கடிக்கணும்ன்ற ஒரு ஒரு விஷயத்தால, உனக்கு அறிவியல் பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு அது தெரிஞ்சு வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த படகோட்டி சொன்னாராம், அறிவியல் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, அப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அது பத்தியும் எனக்கு தெரியாது சாமின்னாராம். இதை கேட்ட அந்த தத்துவ ஞானி, நீ வாழறதே வேஸ்ட், வாழ்க்கையில நீ பாதி வேஸ்ட் பண்ணிட்ட, நீ இதுக்கு மேல இதெல்லாம் எங்க கத்துக்க போற, உன்னோட வாழ்க்கையே முடிய போகுது, நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன், எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த படகோட்டியை பார்த்து மனசு நோகடிச்சு அவரு கேட்டுக்கிட்டு வர்றாரு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல படகுல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சூறாவளி காத்து அந்த படகை வேகமா சுத்த ஆரம்பிக்குது. அப்ப அந்த படகு இன்னும் வேகமா சுத்தி கீழே விழப்போகிற நிலைமையில அந்த படகோட்டி தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ நம்ம இந்த காத்துல நம்ம விழுந்துற போறோம்ட்டு. அப்ப தத்துவ ஞானியை பார்த்து அந்த படகோட்டி கேட்டாரு, சாமி இவ்வளோ நேரம் பேசுனீங்களே, எல்லாம் படிச்சிருக்கீங்க சொன்னீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த தத்துவ ஞானி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நீச்சலா, எனக்கு தெரியவே தெரியாதே, நான் பழகவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். இப்ப அந்த படகொட்டி தத்துவ ஞானியை பார்த்துட்டு, நான் எதுவுமே படிக்கலைன்னாலும் நீச்சலை பழகுனால கொஞ்ச நேரத்துல நான் தப்பிச்சு போயிடுவேன், ஆனா எல்லாமே படிச்சிருந்தும் நீச்சல் தெரியல, உங்க வாழ்க்கையே வீணா போகுதே சாமி அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச நேரத்துல படகு கீழே விழுந்து படகு கவிழ்ந்ததும் படகோட்டி நீச்சல் தெரிஞ்சதுனால அவர் கரையேறிட்டார். தத்துவ ஞானி என்ன ஆயிட்டாருன்னா, அவர் அந்த ஆத்திலேயே அடைச்சிக்கிட்டு போயிட்டாரு. இதனோட விளக்கத்தை நம்ம முன்னோர்கள் எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தா, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மாறினாலும் எனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான். இன்னும் இருக்கும் மனப்பான்மை இருக்கும்போது, அதாவது உயர்வு மனப்பான்மை இருக்கும்போது நாம எப்பவுமே எளிமையாவே இருக்க மாட்டோம். அப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய நட உட பாவனை எல்லாமே மாறிடும். எப்போ நாம நம்மளுடைய ஈகோவை தூக்கி எறியணுமோ அப்பதான் குடும்பத்திலயும் சரி, வேலைக்கு போற இடமும் சரி, சகஜமாக எல்லோரிடம் நம்ம பழகி ஒரு நட்பு உறவை அதிகப்படுத்தி வாழ்க்கையில அமைதியாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம பாவத்தோட எண்ணிக்கையும் இந்த உயர்வு மனப்பான்மையால அது நமக்கு நிச்சயம் அதிகரிக்கும். அப்போ சுவாமிஜியோட ரொம்ப அழகான கவி வரிகள் நமக்கு நினைவு வருது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மையை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் இறைவா அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு சிறப்பான ஒரு கவி கொடுத்திருக்காரு. அப்போ கர்ம வினைகளை பாவத்தை போக்கி புண்ணியத்தை அதிகப்படுத்தி இறைவனை உணர்வதற்காக எடுத்த ஒரு புனிதமான இந்த உறவு தான் மனித பிறப்பு. அப்போ இந்த பிறவியில் நாம் அறியாமையாலும் அலட்சியத்தினாலும் உணர்ச்சி வசத்தினாலும் பாவத்தை அதிகப்படுத்தி இவையெல்லாம் எங்க எப்படி வருதுன்னா உயர்வு மனப்பான்மையால வருது. அப்புறம் தாழ்வு மனப்பான்மை, மற்றவர்களோட நம்ம ஒப்பிட்டு என்னையே நான் தாழ்த்தி தாழ்த்தி அப்ப மனதளவில் என்னுடைய திறமையை எப்படி வெளிக்கொண்டு வருவது அப்படின்ற சிந்தனையே நமக்கு இல்லாம போகுது. அப்ப என்னுடைய திறமையை கண்டுபிடித்து என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை நான் விட்டால்தான் நான் ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்ற உணர்வு இந்த தாழ்வு மனப்பான்மையினால் எந்த விஷயமும் தடைப்பட்டு, அப்போ இறைவனை உணரணும், என் வாழ்வின் நோக்கத்தை அறியணும் என்ற சிந்தனையும் நமக்கு வராது. இந்த மனப்பான்மையினால் தான் மனிதன் மனிதனாக வாழ விடாமல் தெய்வீக பண்புக்கு உயர விடாமல் நமக்கு தடையாக மாறுது. நம்முடைய முயலாமை என்ற ஒரு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு கதையை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையை பத்தி, முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்குச்சு. அப்போ முயலுக்கு என்னன்னா, தான் எப்படியும் ஸ்பீடா ஓடிடுவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, அதுக்கு உயர்வு மனப்பான்மை. ஆனா ஆமைக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லை, நாம ஓட முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை, அதுக்கு நாம துணிந்து போவோம்,
வெற்றியோ தோல்வியோ ஆக மொத்தம் நம்ம துணிஞ்சு போவோம். வெற்றி கிடைத்தால் நன்மை, தீமை கிடைத்தால் உண்மை இல்லை அப்படின்ட்டு அது முடிவெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சுதான். அப்ப இந்த முயலுக்கு என்ன நினைச்சதுன்னா, ஏன்னா அதுக்கு எப்பவுமே வந்து உயர்வு மனப்பான்மை, அது எப்பவும் மொல்லமா தான் வரும், நாம அதுக்குள்ள ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துடலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஓரமா தூங்கின உடனே ஆமை போது அது ஜெயிச்சிடுச்சு. இதுதான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு தூங்கிடுச்சு. அப்போ எப்பவுமே வெற்றி தோல்வியா என்பது முயற்சி எடுக்கும். அது எப்போ வரும்னா தாழ்வு மனப்பான்மை இல்லை என்றால் வரும். அதனால் நாம எப்பவுமே விழிப்போட இருக்கணும். நம்ம சங்கல்பம் செய்யும் போது நாம என்னை பிறரோட ஒப்பிட மாட்டேன், நான் விழிப்போட இருப்பேன். ஒரு நாள் ஒருத்தரோட நாம ஒப்பிட்டு பார்த்தா கூட உடனே நாம என்ன பண்ணணும், சங்கல்பம் எடுத்துக்கணும். சுவாமிஜி கொடுத்த சமநோக்கு மனப்பான்மையை பற்றி நாம கொஞ்சம் பார்த்துக்கலாம். நாம பார்க்கக்கூடிய மனிதர்களும் பார்க்கக்கூடிய பொருட்களும் எல்லாவற்றையுமே நாம சமமாக பாவிக்கின்ற பண்பு வேறுபாடு இல்லாம எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்துல நாம சமநோக்கத்தோட பார்க்கணும். அப்போ அந்த காலத்துல பெண் பிள்ளைகள் பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாங்களாம். அந்த மாதிரி இல்லாம பெண் பிள்ளைகளுக்கு சம பங்கு கொடுத்து முக்கியத்துவம் தரணும். அது போல சொத்து கொடுக்கும் போது கூட பெண் பிள்ளைகளுக்கு சம பங்கு கொடுப்பது போல எல்லா விஷயத்திலையும் சம பங்கு தரணும். இப்ப 33% கொடுக்குறாங்க, அதே போல 50% தருகிற அளவுக்கு நம்ம உற்சாகமும் தந்து வேலை வாய்ப்பும் சமநோக்கில தரணும். இதெல்லாம் எப்ப முடியும் அப்படின்னு பார்த்தா, எப்ப நம்ம இறைநிலையை பிரபஞ்சமாக உயிரினங்களாக எல்லாமாக வந்திருக்கிறது அப்படின்ற உணர்வு நிலை வருதோ அப்பதான் இந்த சமநோக்கு மனப்பான்மை வரும். இப்போ இயேசுநாதர் கூட சிலுவையில் அறையும் போது இவர்கள் தெரியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னார். அவருக்குள்ள இறைநிலை உணர்வதால் தான் தனக்கு தீங்கு செய்தவர்கள் கூட மன்னியுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த சமநோக்கு மனப்பான்மை நாம தினமும் தவம் செய்து தவம் செய்து நம்மளுடைய மன அழைச்சூழலை குறைத்து இந்த மனதை இறைநிலையோடு இணைத்து பழகி நமக்குள்ள இருக்கும் சமநோக்கு மனப்பான்மையை நாம வெளிப்படுத்துகிறோமோ அப்பதான் நமக்கு இந்த உயர்வு மனப்பான்மை இல்லாம சமநோக்கு மனப்பான்மை வரும் என்ற கருத்துக்களை சொல்லி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.